ஆவிக்குரிய வரங்கள்ல செயல்படுறது எப்படி? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆவிக்குரிய வரங்கள் யார்கிட்டலாம் செயல்படும் அப்படின்னா, இவங்க கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபராக இருந்தால் மட்டும்தான் அவங்க கிட்ட இந்த ஆவிக்குரிய வரங்கள் செயல்படும். அப்படியே அது செயல்படணும்னா கூட அது தன்னால் செயல்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆவிக்குரிய வரங்களை குறித்து தவறான புரிந்து கொள்ளுதல் நிறைய பேருக்கு இருக்குது. இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வரங்களில் எப்படி செயல்படுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3 விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சுலபமாக நீங்களும் ஆவிக்குரிய வரங்களில் செயல்படலாம். மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறது ரொம்பவுமே அவசியம். வரங்களும் ஆவியானவரும் ரெண்டும் இணைக்கப்பட்டதாக இருக்குது. வரம் வேறு சப்ஜெக்ட், ஆவியானவர் வேறு சப்ஜெக்ட் அப்படின்றது கிடையாது. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டு இருக்கிறது. ஆவியினுடைய அனுக்கிரகம் அப்படின்னு இருக்குது, மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ஸ்பிரிட் அப்படின்னு இருக்குது. அப்போ வரங்கள் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வரங்களை தரக்கூடியவராக இருக்கிறாருன்றதை புரிஞ்சுக்கணும். அப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது உங்ககிட்ட வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். இதை நான் வேத வசனத்திலிருந்தே உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். இவங்க இங்க ஆவியானவரால நிரப்பப்படுறாங்கன்னு பார்க்கிறோம். நிரப்பப்பட்டோன்னு அடுத்த செகண்ட் என்ன ஆகுதுன்னா, அவர்களுக்கு தந்தருளின வெவ்வேறு வரத்தின்படியே அப்படின்னு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, உங்கள்கிட்ட ஆவிக்குரிய வரங்கள் செயல்படணுமா, அதற்கு நீங்க ஆவியானவரால நிரப்பப்படுறது அவசியமா இருக்குது. ஏன்னா இந்த வரம் எங்க இருந்து வருதுன்னா, ஆவியானவர் கிட்ட வருது. அப்பனா நீங்க ஆவியானவரோட நெருங்கி பழகணும். ஆவியானவரோட பிரசன்ஸ்ல நீங்க அதிகமா ஃபில் ஆகிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஆவிக்குரிய வரங்கள் எல்லாமே உங்ககிட்ட செயல்பட ஆரம்பிக்கும். 2வது விஷயம், ஆசை. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட ஆவிக்குரிய வரங்கள்லாம் செயல்படாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவங்க அதை ஆசைப்படுறதே கிடையாது. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14:1வது வசனம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஞான வரங்களை விரும்புங்கள் அப்படின்னு இருக்கு. விரும்பாம ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட வரம் செயல்படாது. நிறைய பேர் விரும்பாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அது ஆர்டினரியா இருக்கக்கூடிய ஒரு மனுஷங்கிட்ட ஆவிக்குரிய வரங்கள்லாம் செயல்படாது பிரதர். அவர் ஒரு தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டிருக்கணும், அவர் ஒரு அப்போஸ்தலராக, ஒரு போதகராக, ஏதாவது ஊழியக்காரனா இருந்தால் தான் பிரதர் அவங்க கிட்ட ஆவிக்குரிய வரங்கள் செயல்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆவியானவரோட நடக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் இந்த ஆவிக்குரிய வரங்கள் செயல்பட முடியும். அப்போ எத்தனையோ பேர் அழைக்கப்பட்டிருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் வரங்கள் செயல்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் நிறைய ஆவிக்குரிய வரங்கள்ல செயல்படுறது கிடையாது. அதுக்கான காரணம் என்னன்னா, அது அவங்க விரும்புகிறது கிடையாது. எனக்கு இந்த வரம் வேணும், இந்த வரத்துல நான் செயல்படணும்னு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசை வருதோ அந்த அளவுக்கு உங்களால அந்த வரத்துல செயல்பட முடியும். அப்போ 2 விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல ஆவியானவரால் நிரப்பப்படணும். 2வது வரத்தை விரும்பணும். இந்த 2 விஷயம் மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 3வது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆவிக்குரிய வரம் உங்ககிட்ட செயல்பட ஆரம்பிக்கும். அது என்ன அப்படின்னா, ஆக்டிவேஷன், செயல்படுத்துறது. நிறைய பேர் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆசைப்பட்டு அவங்ககிட்ட அந்த வரம் வந்துடுது. வந்ததுக்கப்புறம் அது செயல்படுத்தாமல் இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட அந்த வரம் இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேருடைய மிஸ்டேக் அவங்ககிட்ட ஆவிக்குரிய வரங்கள் இல்லாததுனால இல்லை, ஆவிக்குரிய வரங்களை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்றத அவங்களுக்கு தெரியல. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 6வது வசனம். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அப்போ உனக்கு உண்டான தேவ வரத்தை என்ன பண்ணணும்னா, நீ அனல் மூட்டி எழுப்பு அப்படின்னு இருக்குது. அப்போ அனல் மூட்டி எழுப்புறது யாருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டினா, நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். வரங்கள் அப்படின்றது ஒரு கத்தி மாதிரி. கத்தி எந்த அளவுக்கு நீங்கள் தீட்டுறீங்களோ அந்த அளவுக்கு கூர்மையாக மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் உங்ககிட்ட ஒரு ஆவிக்குரிய வரம் கிடச்சிருச்சு அப்படின்னு வைங்களேன், அதை நீங்கள் தீட்டாமல் இருந்தீங்க அப்படின்னா அது கூர்மை ஆகாது, அது ஒரு லெவலில் செயல்படும். சிலர் சொல்லுவாங்க, பிரதர் எப்போ ஒரு தடவை நான் அந்நிய பாஷை பேசினேன், எப்போ ஒரு தடவை நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், எப்போ ஒரு தடவை நான் சுகமாக்குனேன். ஏன்னா அந்த வரம் ஒரு தடவை செயல்பட்டுருக்கு, ஆனால் நீங்கள் அதை அனல் மூட்டி எழுப்பாததுனால அது ஒரு ஓரமாக கிடக்குது. எப்படி கத்தி தீட்டப்படாமல் இருக்குதோ. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா
சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு அந்நிய பாஷையில் பேசணும்னு விருப்பம் இருக்குது பிரதர் அப்படின்ட்டுவாங்க. அவங்களுக்கு நம்ம ப்ரேயர் பண்ணோம். பிரதர் எனக்குள்ளே சில வார்த்தை வருது, ஆனால் அதை நான் பேச மாட்டேன், ஆவியானவராக எனக்குள்ளேருந்து பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க. என்ன பண்ண மாட்டாங்கன்னா, இவங்க வரக்கூடிய வார்த்தையை பேச மாட்டாங்க, விசுவாசத்தில் செயல்பட மாட்டாங்க. எந்த வரமாக இருந்தாலும் அதற்கு முக்கியமான ஒன்று இருக்குது, விசுவாசத்தில் அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறது அவசியமாக இருக்குது. உங்களுக்குள்ள ஒரு தீர்க்க தரிசனம் புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கா, யாரோ ஒருத்தருக்கான தீர்க்க தரிசனமாக இருக்குதா, உங்களுடைய வாயை திறந்து அவங்களுக்கு அந்த தீர்க்க தரிசனத்தை போய் சொல்லணும். சுகம் அளிக்கக்கூடிய வரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா, யார் மேலேயாவது கைகளை வைக்கணும், அப்போ அவங்க சுகமாகிறத உங்களால் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் அனல் மூட்டி எழுப்பாமல் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் பெற்றுக்கொண்டும் அது உங்ககிட்ட இருக்குன்னே தெரியாத மாதிரி வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. அப்போ ஆவிக்குரிய வரங்களில் செயல்படுறதுக்கு இந்த முக்கியமான 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஆவியானவரால் நிரப்பப்படணும், ஆசைப்படணும், அதை செயல்படுத்தணும். இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆவிக்குரிய வரங்களை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு நாலேஜ் உங்களுக்கு வரத்தை பற்றி இருக்குதோ அந்த அளவுக்கு தான் உங்களால் வரத்தில் செயல்பட முடியும். அதனால இந்த ஆவிக்குரிய வரங்களை பற்றி 9 வரங்களையும் குறித்து நான் டீச் பண்ண போகிறேன். 3 நாள் நான் ஒரு மீட்டிங் வச்சுருக்கேன். இந்த 3 நாள் மீட்டிங்லையுமே ஒவ்வொரு நாளும் இந்த ஒவ்வொரு வரத்திற்கு என்ன அர்த்தம், இந்த ஒவ்வொரு வரத்தில் எப்படி செயல்படுறது அப்படின்றத நான் டீச் பண்ண போகிறேன். நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, இந்த 9 வரமே எல்லாருக்கிட்டையும் ஒரே விதத்தில் செயல்படணும். அப்படி இது செயல்படுறது கிடையாது. இதனுடைய பரிமாணங்கள், டைமென்ஷன்ஸை பற்றி நான் பேச போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆவிக்குரிய வரங்கள் வெறும் 9 தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதையும் தாண்டின வரங்கள் பைபிளில் இருக்கிறதையும் எடுத்து நான் பேச போகிறேன். 3 நாளும் தெளிவாக எப்படி ஒவ்வொரு கிஃப்டில் ஆப்ரேட் பண்ணுறதுன்றதை நான் டீச் பண்ண போகிறேன். அதுக்கு விருப்பப்படுகிறவர்கள் இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 3 நாள் மீட்டிங்கான டீட்டெயில்ஸை பெற்றுக்கோங்க. 23, 24, 25 ஜூம் வழியாக நடக்குது. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு 8 மணிக்கு நடக்குது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண விரும்புகிறவர்கள் கீழே பார்க்குற மொபைல் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நான் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்ட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸை அதில் தெரியப்படுத்தலாம். உங்களுக்கு அதுக்கான ஜூம் லிங்க் கிடச்சிரும். ஸோ மற்றவங்களுக்கும் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கேட்டு பிரயோஜனப்படுவாங்க. இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். நிச்சயமாகவே உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வரங்கள் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வரங்கள் எல்லாமே செயல்படட்டும். நான் உன் மீது கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பு என்று எழுதியிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வரங்கள் செயல்படுவதாக, தீர்க்க தரிசன வரம் செயல்படுவதாக, சுகமளிக்கக்கூடிய வரம் செயல்படுவதாக, அந்நிய பாஷையின் வரம் செயல்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு கிஃப்ட்டும் இவங்க மேலே ஆக்டிவேட் ஆகட்டும். இன்னைக்கு இந்த வரத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு தாகம் இவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். ஒரு விஸ்டத்தை இவங்க மேலே பேசுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் ஒவ்வொருத்தரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ கீழே பார்க்குற நம்பரை தொடர்பு கொண்டு சீக்கிரமாக அதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வாரத்தோட முடியுது. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.